ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா 12th ஃபிசிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த இவ்வளோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதை பார்த்தாலே மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஒரு சில டைமில் கொஸ்டின் ஈஸியாக கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்த ப்ராப்ளத்துலேருந்து கண்டிப்பாக கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் வரும். இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் இதுவரை கேட்க அதிகமான வாய்ப்புள்ள கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இதில் க்ரீன் கலரில் உள்ளதை நல்லா பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக பார்க்க முடியலாட்டி அந்த க்ரீன் கலர்ச்சும் பார்த்துட்டு போங்க. ஆனால் க்ரீன் கலரில் இருக்கிறதுல எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கம்பல்சரியில் கேட்டாங்கன்னா எக்ஸாம்பிள் மட்டும் தான் கேட்பாங்க. எக்ஸசைஸ்லேருந்து இது வரைக்கும் அவ்வளோ கேட்கவே இல்லை. எக்ஸசைஸ்லேருந்து எதுக்கு வரும், எதுலேருந்து கேட்பாங்கன்னா இப்போ நீங்கள் 2 மார்க் 3 மார்க் கட்ட மாட்டிங்கன்னா அந்த டைமில் எக்ஸசைஸ்லேருந்து வரும். ஓகேயா, நீ இதில் உள்ளதை பார்த்தாலே போதும். மேக்ஸிமம் நான் சொல்கிறேன், ப்ராப்ளத்துலேருந்து கேட்குற எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரி தவிர்த்து அட்டன் பண்ணிடலாம். ஒரு சில டைமில் கொஸ்டின் ஈஸியாக கேட்டாங்கன்னா கம்பல்சரி இது மட்டும் தான் வரும். ஏன்னா இதை தவிர்த்து கேட்க வேறு கொஸ்டின் இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதில் உள்ள கொஸ்டின் நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேயா, மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதில் உள்ள கேள்விலாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நாமளே இருக்கிற ரொம்ப ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதையும் சாய்ச்சிட்டு படிக்காதீங்க. அப்படி படிக்க முடியாட்டி க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதையாச்சும் பார்த்துட்டு போங்க. ஓகே, அந்த க்ரீன் கலர் இருக்கிறதுலாம் இதுக்கு ரிப்பீட்டாக கேட்குறது அதர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. அதர் டிஸ்ட்ரிக்டில் நடந்த அரையாண்டு கொஸ்டின்லாம் அந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் அது க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஒருத்தர் நோட் பண்ணிட்டு போங்க. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேயா, சாப்டர் நம்பர் 2, சாப்டர் நம்பர் 1, சாப்டர் நம்பர் 10, சாப்டர் நம்பர் 9 இந்த 4 இதுலேயும் நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா 4 இதுலேயும் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா மோஸ்ட்லி இது வரைக்கும் எல்லா கம்பல்சரியும் இந்த 4 யூனிட்ல தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துருங்க. இந்த உள்ளதில் நான் கொடுத்தது எதையுமே சாய்ச்சிடாமல் படிக்காதீங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சிருங்க. இது ஃபுல்லையும் செலவு பண்ணால் தான் நம்ம கேட்குற ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. 5 மார்க்கில் வந்து கம்பைன் பண்ணி கேட்பாங்களா, கெமிஸ்ட்ரியில் 2 மார்க் 3 மார்க்கு அந்த மாதிரி இந்த பிசிக்ஸில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு போங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு இதான் வழி கொடுக்கும். 2 மார்க்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா அதுவும் ஈஸியான ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸு. இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு போயிருங்க. ஓகேயா, ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபிசிக்ஸில் தியரி பார்ட்டில் கேட்கப்படுற எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ வந்து ஏற்கனவே போட்டிருந்தோம். அதாவது ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருந்தோம். அந்த மெட்டீரியல் படித்தாலே போதும். மேக்ஸிமம் எல்லா 2 மார்க், எல்லா 3 மார்க், எல்லா 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஸ்டடி மெட்டீரியல். அதை படித்தாலே போதும், மேக்ஸிமம் மார்க் எடுத்துடலாம். அது போக நம்ம சேனல்லேருந்து போட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் பிடிப்பும் கொடுத்துருப்போம். அதை பார்க்காதவங்க வெளியே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. அப்படி பார்க்க முடியாட்டி நான் கொடுத்துக்கிற இந்த கொஸ்டின்ஸை பார்த்துருப்போங்க. 9.2, 9.7, 9.9, 9.12, 9.50 இதை பார்த்துட்டு போங்க. அதுவே 8ல் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 1 நம்பர் பார்த்துட்டு போயிருங்க. எக்ஸசைஸில் 1 நம்பர் பார்த்து போயிருங்க. அதே மாதிரி 10th யூனிட்டில் ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருப்போம். இதை பார்த்தாலே போதும், மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். வேறு எக்ஸசைஸில் 1 நம்பர் பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா லாஸ்ட் இயரில் கேட்டிருந்தாங்க 1 நம்பர் இது. அதனால் இந்த தடவை வந்து அதை வந்து எதை கேட்பாங்கன்னா இப்போது 2 மார்க் 3 மார்க்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருமே எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.